Hello guys, cryptocurrency daily market updates. ஸோ கைஸ் நம்ம சேனல்ல நிறைய ட்விட்டர் அப்டேட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வாங்க ஒரு ட்விட்டரில் வந்திருக்க ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட்ஸை பேஸ் பண்ணி டூ பிக்கஸ்ட் டாப் எக்ஸ்சேஞ்சஸ் ஃபினான்ஷியல் எக்ஸ்சேஞ்சஸ் நிறுவனத்தோட ஒரு பிக்கஸ்ட் ஸ்டோரியை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ கைஸ் ட்விட்டர் அப்டேட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா Bitwise become first spot ETF provider to provide wallet address. வேலட் அட்ரஸை வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிட்வைஸ் அப்படின்றவங்க வந்து மார்க்கெட்ல வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த வேலட் அட்ரஸை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு வந்து ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இதை பேஸ் பண்ணி பிட்காயின் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் அவர் லைஃப் டைம் அப்படின்ட்டு வந்து கேத்தி வுட் அப்படின்றவங்க வந்து ஒரு ட்வீட் வந்து பண்ணி ரொம்பவே ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பிரேக்கிங் நியூஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக் டிலேஸ் பிளாக் ராக்ஸ் ஸ்பாட் எத்தீரியம் இடிஎஃப். ஸோ இந்த பிளாக் ராக்ஸ் அப்படின்றவங்களாம் நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி ரெண்டு ஃபினான்ஷியல் எக்ஸ்சேஞ்ச் வேர்ல்ட் டாப் மோஸ்ட் ரெண்டு ஃபினான்ஷியல் எக்ஸ்சேஞ்சஸில் பிளாக் ராக்ஸும் ஒன்று. ஸோ அவங்களோட ஸ்பாட்டை வந்து செக் வந்து டிலே பண்ணியிருக்காங்க. எத்தீரியம் இடிஎஃப் இதை பேஸ் பண்ணி வர ஒரு 3 இம்பார்ட்டண்டான விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கைஸ் இந்த வீடியோவில் இம்பார்ட்டண்டான 3 விஷயத்தை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட கம்யூனிட்டியான டெலிகிராம், ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டாகிராமில் நம்மளை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். So guys, BlackRock and Fidelity lead $1 billion spot Bitcoin ETF race. ஸோ இந்த மாதிரி ஒரு ETF ரேஸ் வந்து போயிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து செக் வந்து பிட்காயின் இடிஎஃப்பை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது வந்து எல்லாருக்குமே தெரியும். அதை பேஸ் பண்ணி லாட் ஆஃப் ஃபண்ட்ஸை வந்து மார்க்கெட்டில் ஓவர்ஃப்ளோ பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. செக் சைட்லேருந்து பிடிசி இடிஎஃப் அப்படின்ற ஒரு இதை பேஸ் பண்ணி லாட் ஆஃப் ஃபண்ட்ஸை வந்து மார்க்கெட்டில் லான்ச் பண்ணாங்க. இதை பேஸ் பண்ணி செக் யூஎஸ் செக் எஸ்இசி அவங்க வந்து ஒரு 10 அசட் மேனேஜரோட அப்ரூவலோட மார்க்கெட்ல $1.9 பில்லியன் வந்து இன்ஃப்ளோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல 1.6 பில்லியன் வந்து கன்ஃபர்ம்டு ஸ்பாட் பிட்காயின் இடிஎஃப்ஆல பிளாக் ராக்ஸ் அண்ட் ஃபிடெலிட்டியால இது பண்ணப்பட்டு அப்ரூவல் பண்ணப்பட்டிருந்துச்சு. இதை பேஸ் பண்ணி கிரிப்டோ நேட்டிவ் ஃப்ரம் பிட்வைஸ் அண்ட் கேத்தி வுட் 21 ஏஆர்கே ஷேர்ஸை வந்து பேக்கடு பண்ணாங்க, பேக்கப்ல வச்சிருந்தாங்க. அவங்க 2 பேரோட ரெக்கார்டு இன்ஃப்ளோ பார்த்தீங்க அப்படின்னா $500 மில்லியன் இருக்கு. இது எல்லாத்தையும் எதுக்குடா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2 பிக்கஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸ்க்கு சண்டை வந்துச்சுன்னா ஒரு கிரிப்டோ மார்க்கெட்டே கிராஷ் ஆகுமா அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கறதுக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிருக்கேன். இதை பேஸ் பண்ணி ப்ளூம்பர்க் டேட்டா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டேட்டால என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூம்பர்க் டேட்டாவை பேஸ் பண்ணி பார்த்தா இந்த ஜான் 2024ல எஃபிடிசி அண்ட் ஐபிஐடி Fidelity Wise Virgin Bitcoin Fund and BlackRock iShares Bitcoin Trust made up 70% of all inflows into spot Bitcoin exchange traded products. ஸோ ஸ்பாட் பிடிசி எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ப்ராடக்ட்ஸில் இந்த 2 நிறுவனமும் ட்ரஸ்ட்டும் 70% ஆஃப் இன்ஃப்ளோஸை வந்து மார்க்கெட்டில் இன்ஃப்ளோ பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பேஸ் பண்ணி மீன்வைல் நியர்லி 4 பில்லியன் Grayscale Bitcoin Trust then 2 weeks after the SEC tendered approval. SEC tender வந்து வந்ததுக்கு அப்புறம் அதை அப்ரூவ் பண்றதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி நியர்லி $4 பில்லியன் வந்து Grayscale Bitcoin Trustல வந்து ஹோல்ட் பண்ணப்பட்டிருந்துச்சு. இது வந்து செக்கோட அப்ரூவல் ஆனதுக்கு அப்புறம் வந்து மார்க்கெட்ல Grayscale ப்ராடக்ட் இஸ் ஸ்டில் லார்ஜஸ்ட் ஸ்பாட் பிடிசி ETF ஆன் த மார்க்கெட் ஹோல்டிங் ஓவர் 20 billion in the market capitalization and more than 5 million Bitcoin in Coinbase custody. So guys, Grayscale என்னடா பிளாக் ராக்ஸை நம்ம பற்றி பேசினாலும் அவங்களோட ஸ்பாட் இடிஎஃப் வந்து ஸ்பாட் எத்தீரியம் இடிஎஃப் வந்து செக்கே வந்து அப்ரூவ் பண்ணலனாலும் கிரேஸ்கேலோட ஒர்த்தும் வந்து இங்கே தாங்க தெரியுது. $20 பில்லியன் வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில் வச்சுருக்காங்க. $5 பில்லியன் வந்து காயின்பேஸோட கஸ்டடியில் வச்சு பயங்கரமான ஒரு ஹோல்டிங்கை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஓவர்ஃப்ளோவால் இந்த ஓவர்ஃப்ளோ வந்து எப்படின்னா செக் அப்ரூவல் இடிஎஃப் அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து இந்த ஓவர்ஃப்ளோ வந்து
கிரே ஸ்கேல் சைட்ல இருந்து வந்து பயங்கரமா வந்து ஓவர்ஃப்ளோ ஆயிட்டு இருந்துச்சு பிடிசி. இதனால வந்து மார்க்கெட் வந்து செம்ம பெரிய ஒரு கிராஷை வந்து பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் யாருன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயின் பேஸ். ஸோ காயின் பேஸ் ஏன் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காயின் பேஸ் இன்ட்ரடியூஸ்ட் நான் கஸ்டோடியல் கிரிப்டோ வேலட்ஸ் கிரியேஷன். ஸோ அவங்க வந்து ஒரு நான் கஸ்டோடியல் கிரிப்டோ வேலெட்டை வந்து கிரியேட் பண்றதுக்காக பல டெவலப்பர்ஸை வந்து தேடிட்டு இருந்த டைம்ல கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் காயின் பேஸ் இன்ட்ரடியூஸ்ட் லான்ச் நியூ ஜென்ரேஷன் ஆஃப் வேலட் ஆஸ் அ சர்வீஸ். அந்த டைம்ல வந்து ஒரு நியூ வேலெட்டை வந்து நியூ பிரைம் வேலட் காயின் பேஸ் பிரைம் வேலெட்ல வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க காயின் பேஸ் சைட்ல இருந்து. ஸோ அதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா காயின் பேஸ் எம்படட் வேலட். ஸோ இந்த காயின் பேஸ் எம்படட் வேலெட்ல சின்ஸ் ஜான் லெவல் வென் ஸ்பாட் இடிஎஃப் பிகன் ட்ரேடிங், ஸ்பாட் பிட்காயின் இடிஎஃப் வந்து மார்க்கெட்ல வந்து அப்ரூவல் ஆகிட்டு அவங்க வந்து அவங்களோட ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்ச உடனே Grayscale has sent around 93,700 BTC worth roughly 3.9 billion to Coinbase Prime Wallet. ஸோ அந்த காயின்பேஸோட எம்படட் வேலட் பிரைம் வேலட்ல வந்து 3.9 பில்லியன் டாலர்ஸை வந்து இன்ஸ்டண்டா வந்து கிரேஸ்கேல் சைட்ல இருந்து சென்ட் பண்ணிருக்காங்க. அதனால வந்து மார்க்கெட்டோட கிராஷ் வந்து எவ்வளோ அளவுக்கு போச்சுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அக்கார்டிங் டு பிளாக் செயின் அனலிட்டிக்ஸ் ப்ரொவைடர் லுக் ஆன் செயின். ஸோ இந்த செயின்ல வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து பாருங்க, அப்படியே வந்து ஃபுல்லா காயின் பேஸ் பிட்காயின் காயின் பேஸ் கிரே ஸ்கேல் பிட்காயின் காயின் பேஸ் இதை பேஸ் பண்ணி ஃபுல்லா மணி வந்து லாட் ஆஃப் மணி வந்து மார்க்கெட்ல ஓவர் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதனால வந்து பிடிசியோட பிரைஸ் வந்து சடனா பயங்கரமான ஒரு டம்ப். அட்லாஸ் வந்து பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா $39,000 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இப்ப கரண்டா பிடிசியோட பிரைஸ். இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா கிரே ஸ்கேலோட ஓவர் ஃப்ளோ தான். அவங்களோட ஓவர் ஃப்ளோக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா காயின் பேஸ். ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு பிக்கெஸ்ட் எக்ஸ்சேஞ்சான காயின் பேஸ் எக்ஸ்சேஞ்ச் தான் முக்கியமான காரணம். அவங்களோட வேலெட்டை வந்து ஓப்பன் பண்ணதுனால ஸோ வேலெட்டில் நம்ம சேஃபாக வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கிரேஸ்கேல் வந்து அந்த வேலெட்டில் வந்து அவங்களோட 3.9 பில்லியன் ஒர்த் உள்ள பிடிசியை வந்து மார்க்கெட்டில் ஓவர் ஃப்ளோ பண்ணி இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கிராஷை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஃபைனலி இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்ஸ் நினைச்சா எது வேணா பண்ண முடியும் அப்படின்றது வந்து தெளிவா தெரிஞ்சிருச்சு. ஸோ கைஸ், இந்த வீடியோல இருந்து நான் லாஸ்டா கேட்குற ஒரே ஒரு கொஸ்டின் தான். ஸோ கிரேஸ்கேல், பிளாக் ராக்ஸ், காயின் பேஸ் இந்த மாதிரி மிகப்பெரிய ஃபினான்ஷியல் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து வேல்ஸை பேஸ் பண்ணி விளையாடிட்டு இருக்கு. அதுக்கு உங்களோட பதில் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, ஸ்பாட் பிட்காயின் இடிஎஃப் அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் வந்து பிட்காயினோட ப்ரைஸ் வந்து சடனாக வந்து பம்ப் ஆச்சு. இமிடியட் கிராஷ், அதான் ஓவர் ஃப்ளோ, கிரேஸ்கேலோட ஓவர் ஃப்ளோனால வந்து சடன் வந்து ஒரு டம்ப் ஆச்சு. இதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் பம்ப் ஆகுமா டம்ப் ஆகுமா, ஆல்ட் காயின்ஸை பை பண்ணலாமா வேணாமா அப்படின்ற சொல்யூஷனுக்கு கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது எழுதி போடுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ்.